இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட சேனல்ல எல்லா அக்கவுண்ட்ஸ் சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கம் டேக்ஸ், லா அண்ட் பிராக்டிஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் அக்கவுண்டிங், கார்பரேட் அக்கவுண்டிங், எல்லா அக்கவுண்ட்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ்க்கான லிங்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப ரெக்கன்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் இந்த சாப்டர்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறது அப்படின்னு லாஜிக்கலா சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து 3rd வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, மேம் எனக்கு இந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமா இருக்கு, லாஜிக்க புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா நீங்க எப்படி மனப்பாடம் பண்ணி எழுதலாம், ஈஸியா இந்த ப்ராப்ளத்தை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த எல்லா வீடியோக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸா நான் அப்லோட் பண்ண வீடியோவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த வீடியோவை தான் அடிப்படையா வச்சு நான் இன்னைக்கு ப்ராப்ளம் நடத்த போறேன். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவை ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஒரு ரீகேப் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். மற்றபடி அந்த வீடியோல ஒரு 1/2 hour எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதை தெளிவா பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியா உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ நான் எந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸை லெஸ் பண்ணணும் அப்படின்றத ஷார்ட்டா ஒரு முறை உங்களுக்கு எடுத்து எழுதி சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகே, வேகமா ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்போது பின்னாடி இந்த மாதிரி ரஃப் ஒர்க்ல எழுதி வச்சுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், இதனால காஸ்ட் அக்கவுண்ட்லயும் பினான்சியல் அக்கவுண்ட்லயும் டிஃபரன்ஸ் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் இன்ஃபர்மேஷனால நமக்கு என்ன ஆகும்னா காஸ்ட் அக்கவுண்ட்லயும் பினான்சியல் அக்கவுண்ட்லயும் டிஃபரன்ஸ் வரும், ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஓவர் ஹெட்ஸ்ல கால்குலேஷன் மெத்தட் மாறுறதுனால டிஃபரன்ஸ் வரும். அதனாலயும் ப்ராஃபிட் டிஃபர் ஆகும். காஸ்ட் அக்கவுண்ட் ப்ராஃபிட்டும் பினான்சியல் அக்கவுண்ட் ப்ராஃபிட்டும் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் நம்ம காஸ்ட் அக்கவுண்ட்ஸ்ல மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ காஸ்ட் அக்கவுண்ட்ல மட்டும் ரெக்கார்ட் பண்ண இன்ஃபர்மேஷனால ப்ராஃபிட்ல டிஃபரன்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் பினான்சியல் எக்ஸ்பென்சஸ் நம்ம பினான்சியல் அக்கவுண்ட்ல மட்டும் சில எக்ஸ்பென்சஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பினான்சியல் இன்கம் மட்டும் நம்ம ஒரு சில இன்கம்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம், காஸ்ட் அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வேகமா எடுத்து எழுதிடுங்க. 5 நிமிஷத்துல இதை எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ப்ராப்ளம் போட்டுற முடியும். ஓகேவா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் உங்களை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ல எப்பயுமே நம்ம ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷனோட தான் ஆரம்பிப்போம். ஓகேவா? ஒன்னு நமக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நமக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல லாஸ் கிடைச்சிருக்கலாம். ஓகே, சோ இந்த ரெண்டுத்தையும் எழுதிக்கோங்க. காஸ்ட் அக்கவுண்டிங் ப்ராஃபிட்டா இருக்கலாம், காஸ்ட் அக்கவுண்டிங் லாஸா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பினான்சியல் அக்கவுண்ட்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கலாம். நான் ரிவர்ஸ்ல தான் எழுதுவேன், ரீசன்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். பினான்சியல் அக்கவுண்ட் லாஸா இருக்கலாம். ஓகேவா? சோ இத நம்ம எடுத்து எழுதிடணும். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நீங்க ப்ராப்ளம் போட போறீங்க. இந்த 4 இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்களோ அதை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே, காஸ்ட் அக்கவுண்டிங் ப்ராஃபிட்டும் பினான்சியல் லாஸ் இந்த 2ல ஏதாவது ஒன்னு கொடுத்திருந்தாங்கன்னா இங்க ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை ஃபாலோ பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுங்க, லெஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை காஸ்ட் அக்கவுண்டிங் லாஸாவோ பினான்சியல் அக்கவுண்டிங் ப்ராஃபிட்டோ நீங்க எடுத்து ஆரம்பிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதுல ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்க இருக்கிறத ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க காஸ்ட் ப்ராஃபிட், காஸ்ட் லாஸ், பினான்சியல் ப்ராஃபிட், பினான்சியல் லாஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. இதெல்லாம் டிஃபரன்ஸ்க்கான காரணம். ஓகேவா? இப்ப இந்த டிஃபரன்ஸ்ல அடுத்து நீங்க என்ன போட போறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸஸா இருக்கா லோவா இருக்கா அப்படின்றத எழுதணும். எக்ஸஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன் காஸ்ட் அக்கவுண்ட். ஓகே, சோ காஸ்ட் அக்கவுண்ட்ல க்ளோசிங் ஸ்டாக் அதிகமா இருக்கு. எக்ஸஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன் பினான்சியல் அக்கவுண்ட்ஸ் இருந்தா என்ன பண்ணணும்? எக்ஸஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் இன் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ். ஓகே, எக்ஸஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் இன் பினான்சியல் அக்கவுண்ட்ஸ். ஸோ இந்த ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் வச்சு நீங்க 4 இன்ஃபர்மேஷன் எழுதலாம். ஓகே,
க்ளோசிங் ஸ்டாக்குக்கு 2, காஸ்ட் அக்கவுண்ட்ல 1, ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ல 1, ஓப்பனிங் ஸ்டாக்ல 2, காஸ்ட் அக்கவுண்ட்ல 1, ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ல 1. அதே மாதிரி டெப்ரிசியேஷனும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன் காஸ்ட் அக்கவுண்ட்ஸ். ஓகே, ஸோ காஸ்ட் அக்கவுண்ட்ஸ்ல டெப்ரிசியேஷன் அதிகமா இருந்தா என்ன பண்ணணும், எக்ஸஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ், இது 2 இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இதை எடுத்து எழுதிடணும். நான் எதுக்காக அந்த லைன்ஸ் விட்டேன்னு இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஓவர் ஹெட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ எக்ஸஸ் அண்டர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன். எக்ஸஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் காஸ்ட் அக்கவுண்ட்ஸுக்கும் எழுதணும், எக்ஸஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் பினான்சியல் அக்கவுண்ட்ஸுக்கு என்ன, அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் காஸ்ட் அக்கவுண்ட், அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் இன் பினான்சியல் அக்கவுண்ட்ஸ். இதுதான் நமக்கு வந்து ப்ராப்ளம்ல கொடுக்க போற இன்ஃபர்மேஷன். இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு டிஃபரன்ஸ் வர்றதுக்கு காரணம்னு கொடுக்க போறாங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வேகமா எடுத்து எழுதிக்கோங்க. எப்படி எழுதணும்னு மறுபடியும் சொல்றேன். க்ளோசிங் ஸ்டாக்குக்கு 2 முறை எழுதணும், காஸ்ட் அக்கவுண்ட், ஃபினான்ஷியல் அக்கவுண்ட். ஓப்பனிங் ஸ்டாக் 2 முறை எழுதுங்க, காஸ்ட் அக்கவுண்ட்டுக்கு 1, ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்டுக்கு 1. டெப்ரிசியேஷன் காஸ்ட் அக்கவுண்ட்டுக்கு 1, ஃபினான்ஷியல் அக்கவுண்ட் 1. ஓவர் ஹெட்ஸுக்கு எக்ஸஸும் இருக்கலாம், அண்டர் அப்சார்ப்ஷனும் இருக்கலாம். அதே மாதிரி ஓவர் ஹெட்ஸ் வந்து பினான்சியல் அக்கவுண்ட்ல அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அதே போல காஸ்ட் அக்கவுண்ட்ல மட்டும் சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும், பினான்சியல் அக்கவுண்ட்ல மட்டும் சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும், பினான்சியல் இன்கம் மட்டும் சில ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ எதை ஆட் பண்ணணும், எதை லெஸ் பண்ணணும், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு மட்டும் ஆரம்பிக்கிறது இங்க என்ன இன்ஃபர்மேஷன்ல ஆரம்பிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஸ். ஓகேவா? ஸோ லெஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிங்க. ஓகே, இது லெஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ளோசிங் ஸ்டாக் காஸ்ட் அக்கவுண்ட்ல அதிகமா இருந்தா லெஸ் பண்றோம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சா இந்த 3 எழுதிடலாம். க்ளோசிங் ஸ்டாக் காஸ்ட் அக்கவுண்ட்ல அதிகமா இருந்தா லெஸ் பண்றோம், அப்ப பினான்சியல் அக்கவுண்ட்ல இருந்தா ஆட் பண்ணணும், ஆப்போசிட். ஓகேவா? அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் காஸ்ட் அக்கவுண்ட்ல அதிகமா இருந்தா லெஸ் பண்றோம், அப்ப அது ஓப்பனிங் ஸ்டாக்குன்னா லெஸ், ரிவர்ஸ் இல்லையா? சோ இங்க லெஸ்னா ரிவர்ஸ்னா இது என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து எக்ஸஸ் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் இன் பினான்சியல் அக்கவுண்ட்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் காஸ்ட் அக்கவுண்ட்ல அதிகமா இருந்தா ஆட் பண்ணினோம், அப்ப பினான்சியல் அக்கவுண்ட் ரிவர்ஸ், லெஸ். இந்த 1 ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3த்தையும் நீங்க எழுதிட முடியும். ஓகேவா? ஜஸ்ட் ரிவர்ஸ். அடுத்து இந்த 3மே நீங்க எக்ஸ்பென்சஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டெப்ரிசியேஷன், ஓவர் ஹெட்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ்க்கு எப்பவுமே காஸ்ட் அக்கவுண்ட்ல அதிகமா இருந்தா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுல ஆட், ஸ்டாக்குக்கு மட்டும்தான் லெஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். டெப்ரிசியேஷன், எக்ஸஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன் காஸ்ட் அக்கவுண்ட், ஆட். அதே மாதிரி ஓவர் ஹெட்ஸ்ன்றதும் எக்ஸ்பென்சஸ் தான் இல்லையா? ஸோ எக்ஸஸ் அப்படின்னும் போது இதையும் ஆட். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதினா காஸ்ட்ல ஆட் பண்றோம்னா பினான்சியல் அக்கவுண்ட்ல ரிவர்ஸ், லெஸ். இந்த 1 ஞாபகம் வச்சா இன்னொன்னு போட்டுடலாம். இதுலயும் அதே மாதிரி தான். இப்ப பாருங்க, எக்ஸஸா இருந்தா ஆட் பண்றோம் காஸ்ட் அக்கவுண்ட்ல, அப்ப கம்மியா இருந்தா ரிவர்ஸ், லெஸ். இந்த 1 வச்சு இந்த 4த்தையுமே நீங்க எழுத முடியும். காஸ்ட் அக்கவுண்ட்ல எக்ஸஸா இருந்தா ஆட், காஸ்ட் அக்கவுண்ட்ல அண்டர் அப்சார்ப்ஷனா இருந்தா லெஸ். ஓகேவா? அடுத்து காஸ்ட் அக்கவுண்ட்ல எக்ஸஸா இருக்கும்போது ஆட் பண்றோம், பினான்சியல் அக்கவுண்ட்ல எக்ஸஸா இருந்தா என்ன பண்ணணும், ரிவர்ஸ், இங்க லெஸ். ஓகேவா? சோ இப்ப பினான்சியல் அக்கவுண்ட்ல எக்ஸஸா இருந்தா லெஸ் பண்ணினோம், அப்ப கம்மியா இருந்தா என்ன பண்ணணும், ஆட். சோ இந்த 4ம் ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த ஆட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது வந்து எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் அக்கவுண்ட்ல ஆட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெப்ரிசியேஷனும் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் அக்கவுண்ட்ல ஆட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 2 கண்டுபிடிச்சிடலாம், இதுல இந்த 4மே எழுத முடியும். ஓகே, ஸ்டாக் வந்து லெஸ்ன்ற இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காஸ்ட் அக்கவுண்ட்ல மட்டுமே சில எக்ஸ்பென்சஸ் நம்ம ரெக்கார்ட் பண்றோம். எக்ஸ்பென்சஸ்னு சொல்லிட்டேன், காஸ்ட்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப எக்ஸ்பென்சஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா இங்கேயும் ஆட் தான். நான் ஏற்கனவே இந்த 2 எக்ஸ்பென்சஸ்க்கும் ஆட்னு சொன்னேன் இல்லையா? காஸ்ட் அக்கவுண்ட்ல மட்டும் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணுங்க. வேகமா எழுதிட்டோமா? அடுத்து பினான்சியல் எக்ஸ்பென்சஸ். காஸ்டோட எக்ஸ்பென்சஸ் ஆட்னா பினான்சியல் எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் ரிவர்ஸ். ஓகேவா? ஈஸியா எழுதிடலாம். அப்ப பினான்சியல் இன்கம்னா
எக்ஸ்பென்சஸ் லெஸ்னா இன்கம் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், ரிவர்ஸ். ஓகே, ஸோ கான்செப்டா யோசிச்சிங்கன்னா ஈஸியா இதை வேகமா எடுத்து எழுதிட முடியும். இதை ரஃப் ஒர்க்ல 5 minutes தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால தான் இவ்வளோ நேரம். 5 minutesல நான் என்ன கேட்டா நான் எடுத்து எழுதிடுவேன். இன்ஃபர்மேஷன்ஸை எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் லெஸ்ன்னு ஞாபகம் வச்சுப்பேன், எக்ஸ்பென்சஸ் ஆடுன்னு ஞாபகம் வச்சுப்பேன், மீதி எல்லாம் நான் எடுத்து எழுதிடுவேன். இப்போ இந்த அடிப்படைக்கு இதுன்னா இந்த அடிப்படைக்கு வந்து இங்க இருக்கிறதெல்லாம் ஆப்போசிட். இங்க லெஸ்ன்னா இங்க ஆடு, இங்க ஆடுன்னா இங்க லெஸ். ஓகே, சோ பாருங்க அப்படியே நான் ரிவர்ஸ் பண்ணி தான் எழுதுறேன். இந்த அடிப்படையிலனா இதை ஃபாலோ பண்ணணும். இந்த ப்ராஃபிட்டையும் லாஸையும் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, லெஸ்ன்னா ஆடு, ஆடுன்னா லெஸ், லெஸ்ன்னா ஆடு, அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து எழுதிட்டேன்னா இப்போ எனக்கு சம் போடுறது ரொம்பவே ஈஸி. இப்ப பாருங்க, நான் இந்த பக்கம் இதை வச்சுதான் சம் போட போறேன். சம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட் அக்கௌண்டிங் புக்ல இல்லஸ்ட்ரேஷன் 2 ப்ராப்ளம் இருக்கு. இந்த சம் வந்து ரிப்பீட்டடா 10 மார்க்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ அதனால இந்த ஒரு சம் நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். பாருங்க, இந்த ப்ராப்ளம்ல காஸ்ட் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சம்ல 2 ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஸ் பெர் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் ஆஸ் பெர் காஸ்டிங் ரெக்கார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறதுக்கு இதுல ஏதாவது ஒரு ப்ராஃபிட்ல ஆரம்பிச்சா போதும். சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ல ஏதாவது ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சம்டைம்ஸ் இது மாதிரி 2மே கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த மெத்தட் வேணும்னாலும் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ப்ராஃபிட் ஆஸ் பெர் புக்ல நமக்கு காஸ்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால நான் இதுல பினான்சியல் ரெக்கார்ட்ஸ்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, ப்ராஃபிட் ஆஸ் பெர் பினான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல ஆரம்பிக்கிறேன். பினான்சியல் அக்கௌண்ட்ஸ்ல என்ன ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 1,28,755 அதை எடுத்து எழுதுறேன். ஓகே, சோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முந்தி ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் நீங்க எடுத்து எழுதிடணும். சோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டோட நேம், ஃபார்மேட், இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்டெப் மார்க் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, சோ பாருங்க, இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2க்கு இவங்க சம் வந்து காஸ்ட் ப்ராஃபிட்டை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து பினான்சியல் ப்ராஃபிட் வச்சு ஆரம்பிக்கிறேன். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க காஸ்ட் ப்ராஃபிட் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அப்போ நான் இங்க ஸ்டேட்மெண்ட் எழுதுனேன் இல்லையா, காஸ்ட் ப்ராஃபிட்னா இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுவேன். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இதுல ஒண்ணுதான் இருக்கும், ஏதாவது தான் இருக்கும். ஓகே, அதை ஆட் பண்ணணுமா லெஸ் பண்ணணுமான்றது இங்க இருக்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா காஸ்ட் ப்ராஃபிட்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் எதுல ஆரம்பிக்கிறேன்னா பினான்சியல் ப்ராஃபிட்ல ஆரம்பிக்கிறேன். சோ இந்த பக்கத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் ஃபாலோ பண்ண போறேன். நீங்க ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டை தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொன்ன மாதிரி மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சிங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ்ல எதை ஆட் பண்ணணும் எதை லெஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா பண்ண முடியும். ஓகே, சோ இப்ப நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறேன். இங்க எல்லாமே எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் அண்டர் ரெக்கவர்ட் இன் காஸ்டிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓவர் ஹெட் அண்டர் ரெக்கவர்ட், இங்க பாருங்க, அண்டர் ரெக்கவர்ட் ஓவர் ஹெட்ஸ் இன் காஸ்டிங். ஓகே, சோ அண்டர் ரெக்கவர்ட் ஓவர் ஹெட்ஸ் இன் காஸ்டிங். நான் இதை என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க ஸ்டேட்மெண்ட்ல ஆட் பண்ணணும்னு எழுதியிருக்கேன் இல்லையா. சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட் அப்படின்னு போட்டு அண்டர் ரெக்கவரி ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் அவங்க கொடுத்துருக்கத அப்படியே எடுத்து எழுதுறேன். அண்டர் ரெக்கவர்ட் ஓவர் ஹெட்ஸ், ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ் இன் காஸ்ட் அக்கவுண்ட். ஓகே, ஸோ எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதெல்லாம் லெஸ் பண்ணணும்ன்றது தான் நமக்கு இன்ஃபர்மேஷன். நம்ம இங்க லாஜிக்கலா திங்க் பண்ணல, மனப்பாடமா எழுதி வச்சோம், அதுதான் ஃபாலோ பண்றோம். ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஆட் பண்றதுல எடுத்து எழுதிட்டேன். அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க, 3,120. ஸோ அதை நான் இங்க எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் ரெக்கவர்ட் இன் எக்ஸஸ். ஓகேவா, இந்த ஓவர் ஹெட்ன்ற வேர்டு கொடுத்துட்டாங்க. மேம் காஸ்ட் அக்கௌண்டா பினான்சியல் அக்கௌண்டா கொடுக்கல அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்ட்ல தான் நம்ம ஓவர் ஹெட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, பினான்சியல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்துருப்பாங்க. இங்க நீங்க காஸ்ட்னு கொடுக்கலன்னா கவலைப்பட தேவையில்லை, ஓவர் ஹெட்ன்றதுனால காஸ்ட் அக்கௌண்ட்ல எக்ஸஸா இருக்கு. ஓவர் ஹெட் இன் எக்ஸஸ் காஸ்ட் அக்கௌண்ட். அப்ப நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்,
பாருங்க, எக்ஸஸ் ஓவர் ஹெட் இன் காஸ்ட் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகே, எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ நான் இங்க லெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இடம் விட்டுடுறேன், ஏன்னா ஆட் பண்ற இன்ஃபர்மேஷன் இன்னும் வரும். ஸோ ஆட் எல்லாம் நம்ம ஒன்னா பண்ணிடலாம், லெஸ் எல்லாம் நம்ம ஒன்னா பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓவர் ஹெட்ஸ் இன் எக்ஸஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் இன் எக்ஸஸ். ஓகேவா. ஸோ நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்றதுக்காக எடுத்து எழுதிக்கலாம். 1700. அதாவது இங்க எதெல்லாம் லெஸ்ஸோ அதெல்லாம் ஒன்னா எழுதிடணும். ஓகேவா. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்க, டெப்ரிசியேஷன் இன் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ். ஸோ டெப்ரிசியேஷன் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 11,200. டெப்ரிசியேஷன் ரெக்கவர்ட் இன் காஸ்டிங் 12,500. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டெப்ரிசியேஷனுக்கு மட்டும் இதுல அவங்க எக்ஸஸ்ன்னு கொடுக்கல, அண்டர் அப்சார்ப்ஷன் கொடுக்கல. இது ரெண்டுமே எக்ஸஸ் அண்டர் அப்சார்ப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ரெண்டு ரெக்கார்ட்லயும் என்ன அமௌண்ட் ரெக்கார்ட் பண்ணாங்கன்றத கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரி பண்ணணும், இதை அப்படியே எடுத்து எழுதக்கூடாது. ஓகேவா. அதாவது பினான்சியல் அக்கவுண்டிங்ல அவங்க காட்டி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை சொல்லியிருக்காங்க. பினான்சியல் அக்கவுண்டிங்ல டெப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,200. அதே மாதிரி காஸ்ட் அக்கவுண்டிங்ல டெப்ரிசியேஷன் 12,500. அப்ப இதுல காஸ்ட் அக்கவுண்டிங்ல அமௌண்ட் அதிகமா இருக்கு. ஓகேவா. காஸ்ட் அக்கவுண்டிங்ல அமௌண்ட் அதிகமா இருக்கு. எக்ஸஸ் ஆஃப் மைனஸ் பண்ணா தெரிஞ்சிரும் டிஃபரன்ஸ். ஓகேவா. டெப்ரிசியேஷன் அதிகமா இருக்கு, காஸ்ட் அக்கவுண்டிங்ல அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,300 rupees. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, எக்ஸஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன் காஸ்ட் அக்கவுண்ட் எழுதியிருக்கோமா. சோ எக்ஸஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன் இன் காஸ்ட் அக்கவுண்ட் இருந்தா இந்த ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா, டெப்ரிசியேஷன் excess of depreciation in cost accounts. ஓகேவா. அதை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணினா ரெண்டுத்துக்கும் உரிய டிஃபரன்ஸ் 12,500, 11,200 மைனஸ் பண்ணுங்க 1,300. எதனால இப்படி எழுதுனன்றத புரிஞ்சுக்கோங்க. இதுல எக்ஸஸும் கொடுக்கல, அண்டர் அப்சார்ப்ஷனும் கொடுக்கல, என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்கன்ற அமௌண்ட்டை கொடுத்திருக்காங்க. ஓகேவா. சோ நீங்க தான் அது வந்து எக்ஸஸா அண்டர் அப்சார்ப்ஷனான்னு கண்டுபிடிக்கிறீங்க. அடுத்து பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பட் நாட் இன்க்ளூடட் இன் காஸ்டிங். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்றது என்னது, இன்கம். ஓகேவா. இன்கம் பினான்சியல் அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, காஸ்ட் அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ணல. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளோட இதுல எழுதி இருக்கோமா பாருங்க. பாருங்க, பினான்சியல் இன்கம், இன்கம் ரெக்கார்டட் ஒன்லி இன் பினான்சியல் அக்கவுண்ட்ஸ். நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட நான் எங்க எடுத்து எழுதிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ். ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட் படி லெஸ். என்ன அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,000. ஓகே. ஸோ அந்த 8,000 நான் இங்க எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பாருங்க, ஈஸியா இருக்கும் இல்லையா. இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நம்ம அங்க மனப்பாடமா எழுதி வச்சோம் இல்லையா. சோ அதை எழுதினா போதும். அப்சலசின் லாஸ் சார்ஜ் இன் பினான்சியல் ரெக்கார்ட்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பென்ஸ், லாஸ் இது ரெண்டும் பினான்சியல் அக்கவுண்ட்ஸ்ல மட்டும் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும். சோ பாருங்க, பினான்சியல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ்ன்ற வேர்டையும் சேர்த்துக்கோங்க. ஸோ லாசஸா இருந்தா நம்ம என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணும், இந்த பக்கம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா. ஸோ ஆட் பண்ணணும். ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த அப்சலசின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். லாஸ் இன் பினான்சியல் அக்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5,700 எடுத்து எழுதியாச்சு. ஓகே. ஸோ அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்கம் டேக்ஸ் ப்ரொவைடட் இன் பினான்சியல் புக்ஸ். இன்கம் டேக்ஸ்ன்றது எக்ஸ்பென்சஸ், இது வந்து பினான்சியல் அக்கவுண்ட்ஸ்ல மட்டும் காட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸ்பென்சஸ் இன் பினான்சியல் அக்கவுண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நான் அங்க எழுதி வச்சதை அப்படியே இங்க ஃபாலோ பண்றேன். என்ன பண்றேன், இன்கம் டேக்ஸ் எடுத்து நான் ஆட் பண்றதுக்கு எழுதிக்கிறேன். ஓகேவா. 40,200, 40,000 அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 300. ஓகேவா. ஸோ ஆட் பண்ண எழுதியாச்சு. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம். பேங்க் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இன் பினான்சியல் புக்ஸ். ஸோ பேங்க் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கிரெடிட்டட்னா என்னது,
இன்கம். ஓகேவா? ஸோ கிரெடிட்டட்னாலே இன்கம் ரிசீவ்ட் இன் ஃபினான்ஷியல் புக்ஸ். இன்கம் இன் ஃபினான்ஷியல் புக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ண போறேன், லெஸ் பண்ண போறேன். ஓகே, பேங்க் இன்ட்ரெஸ்ட் லெஸ்ல காட்டணும். ஏன்னா அது வந்து இன்கம். கிரெடிட்னாலே என்னது இன்கம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அமௌண்ட் 750 கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து நம்ம ப்ராப்ளம்ல பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம்ல பாருங்க, ஸ்டோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிரெடிட் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கிரெடிட்ன்றதுனால என்னது இன்கம் தான். ஸோ இந்த 475 நம்மளோட ட்ரீட்மெண்ட் என்னது, ஸ்டோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து நமக்கு அதுவுமே இன்கம் தான் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்க மைனஸ்ல காட்டணும். ஸோ ஸ்டோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிரெடிட்னா அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால அதை இன்கம்மா ட்ரீட் பண்றோம், லெஸ் பண்றோம். அமௌண்ட் நமக்கு 475 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க, டெப்ரிசியேஷன் ஆஃப் ஸ்டாக். ஓகே, சார்ஜ் இன் ஃபினான்ஷியல் புக்ஸ். ஏற்கனவே டெப்ரிசியேஷன் போட்டோம்னா அது ஜஸ்ட் டெப்ரிசியேஷன். இது வந்து டெப்ரிசியேஷன் ஆஃப் ஸ்டாக். ஓகே, ஸ்டாக் வந்து டெப்ரிசியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். டெப்ரிசியேஷன்னாலே எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். எக்ஸ்பென்சஸ் ஒன்லி இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம் இல்லையா? ஸோ ஆட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு காட்ட போறோம். ஓகே, அவ்வளவுதான். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட் நீங்க மனப்பாடம் பண்ணி எழுத போற இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள தான் இருக்கு. அதை ஆட் பண்ணணுமா லெஸ் பண்ணணுமா அப்படின்றத எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு வீடியோல அரை மணி நேரம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்பயும் ஒரு 10 நிமிஷம் வீடியோ இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணி. ப்ராப்ளத்துல ப்ராஃபிட் ஆஸ் பெர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் படி ஸ்டார்ட் பண்ணினோம். பாத்தீங்கன்னா எந்தெந்த ரீசனால டிஃபரன்ஸ்னு சொல்லியிருந்தாங்களோ அதை ஆட் பண்ணணுமா லெஸ் பண்ணணுமா அப்படின்றத நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஆட் பண்ணிட்டோம், லெஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இங்க ஆட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். பாத்தீங்கன்னா இந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட் தப்பா எழுதியிருப்பேன், சம் போடும்போது 6750 கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நீங்க டோட்டல் கண்டுபிடிச்சிங்கன்னா 52,750 ஆட் அப்படின்றது இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணா. இப்போ இந்த ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணுங்க 1,81,505. அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா இங்க லெஸ்ஸன் கொடுத்து என்னென்ன அமௌண்ட் கொடுத்துருக்கோமோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணினா உங்களுக்கு 12,825 கிடைக்கும். இப்போ இந்த அமௌண்ட்டை இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க இல்லையா, ப்ராஃபிட்டோட எதை ஆட் பண்ணீங்க, இந்த அமௌண்ட்டோட இதை லெஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் ஒரே இன்ஃபர்மேஷன்றதுனால ஆட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,72,400 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஸ் பெர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆரம்பிச்சது ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் ஆஸ் பெர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் இல்லையா? ஸோ அவங்க கொடுத்திருந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் படி நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு வந்திருக்க ஆன்சர் இந்த காஸ்ட் அக்கௌண்டோட ஆன்சர். உங்களுக்கு ப்ராப்ளம்ல 2 இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட ஆன்சரை நீங்க வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஃபைனல் ஆன்சர் நீங்க எதுல ஆரம்பிக்கிறீங்களோ இன்னொரு ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சரா கிடைக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளம்ல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, நீங்க உங்களோட ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க மனப்பாடம் பண்ணினாலும் சம் போடலாம். இல்லை நான் ஃபர்ஸ்ட் 2 வீடியோல லாஜிக்கா ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த மெத்தட்லயும் நீங்க ப்ராப்ளம் போடலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நன்றி.